Hello students, today standard 7 term 2 science. Today we are going to see unit 5 basis of classifications. In the case of basis of classification, we'll see about first the introduction part. Why we need a classification? In a classifications we can measure different types of materials. அதாவது ஒவ்வொரு measure அப்படிங்கிறது இங்க நம்ம understand சொல்றோம். ஸோ ஒவ்வொரு விதமான மெட்டீரியல்ஸ் அடுத்து ஒவ்வொரு விதமான டேர்ம்ஸை நம்ம புரிஞ்சுக்கிறதுக்கு நீண்ட கிளாசிபிகேஷன்ஸ் அதை பிரிச்சு பிரிச்சு என்ன பண்றோம் படிக்கிறோம். ஓகேங்களா? ஸோ அனிமல்ஸ் தனியா ஒரு கிளாசிபிகேஷன், பிளான்டோட கிளாசிபிகேஷன் தனியா இருக்கும், ஹியூமன்ஸ்ன்ற போது தனியா ஒரு கிளாசிஃபை பண்றோம். ஸோ ஹியூமன்னா பாய்ஸ் கேர்ள்ஸ் தனியா கிளாசிபிகேஷன் பண்றோம். ஸோ இந்த மாதிரி கிளாசிஃபை பண்ணி படிக்கிறோம். In the case, when you get ready back to go to school, all your things uniform, lunch box, water bottles, shoes, இது எல்லாமே தனித்தனியா என்ன பண்ணிக்கிறோம், ரெடி பண்ணி வச்சுக்கிறோம். Just imagine if all these things are not ready, you will not spend too much time to collect them. கரெக்டா? இது எல்லாமே உங்ககிட்ட வந்து ரெடியா இல்லைன்னா நீங்க என்ன பண்ண முடியாது, உங்களால சீக்கிரம் கலெக்ட் பண்ணி கிளம்ப முடியாது. ஸோ அதே மாதிரி தான் grocery shop, medical shop, bakery, all these items are systematically arranged. So classify பண்ணி என்ன பண்ணி வச்சிருக்காங்க, அரேஞ்ச் பண்ணிருக்காங்க. You may see the in shops, இந்த பக்கம் ஃபுல்லா பிரெட், ஸோ இந்த பக்கம் ஃபுல்லா பன்ஸ் ஐட்டம்ஸ், இந்த பக்கம் ஃபுல்லா ஜங்க் ஃபுட்ஸ். ஸோ அதை டிவைட் பண்ணி வச்சிருக்காங்க. ஸோ similarly the sorting of things is very much required, important for all living beings. அது சார்ட் பண்ணணும், அது வந்து தனித்தனியா வந்து என்ன பண்ணணும், things சார்ட் அவுட் பண்ணணும். We see various plants and animals around us. True, right? Okay, it is estimated about 8.7 million species of living organisms. அப்போ எத்தனை கண்டுபிடிக்கப்பட்டிருக்கு அப்படின்னா 8.7 million species of living organisms. Citrinum species. Okay, have been identified and named till now. அதை ஒவ்வொன்றும் ஐடென்டிஃபை பண்ணி ஒவ்வொரு லிவிங் ஆர்கானிசம் ஐடென்டிஃபை பண்ணி அது நேம் லிஸ்டா இருக்கு. ஸோ இந்த கேஸ் அது எவ்வளவு இருக்குன்னா 8.7 million species. Okay. Here, however, many scientists believe that only a small portion of the total species existing on Earth has been identified. In order to know about the behavior and relationship among organisms that are known, biologists have classified them into two broad groups, plants and animals. ஸோ எவ்வளோ ஆர்கானிசம்ஸ் இருக்கு, கம்மியா இருக்கு, சில சயின்டிஸ்ட் பிலீவ் பண்ற மாதிரி இல்ல, குறிப்பிட்ட லெவலுக்கு மேல இல்ல அப்படின்னு சொல்றாங்க. ஓகே, however it is, அத பயாலஜிஸ்டா என்ன பண்றாங்கன்னா the plants and animals என்ன பண்றாங்க, பிரிக்கிறாங்க. They have divided that. So grouping of living organisms based on their common features is known as biological classifications. ஸோ அதோட காமன் ஃபீச்சர் மூலமா என்ன பண்றாங்கன்னா குரூப்பா என்ன பண்ணிருக்காங்க, பிரிச்சிருக்காங்க. ஸோ அந்த பிரிச்சு என்ன பண்ணிருக்காங்க, அதுக்கு நேம் என்ன, பயாலஜிக்கல் கிளாசிபிகேஷன். ஸோ இந்த லிவிங் ஆர்கானிசம்ஸ் குரூப் செட் ஆஃப் குரூப்பா பிரிச்சு எடுத்து காமன் ஃபீச்சர்ஸா எடுத்து then they have made a biological classifications. Okay, list out the things found in your classroom அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. நமக்கு என்னென்ன தெரியும், நம்ம கிளாஸ் ரூம்ல சாக் இருக்கும், டேபிள் இருக்கும், பெஞ்ச், ஃபேன், லைட், ஸ்விட்சஸ், ஸ்கூல் பேக், லஞ்ச் பேக், நோட்புக், டெக்ஸ்ட் புக், வாட்டர் பாட்டில், பென்சில், எரேசர், பென் எல்லாம் இருக்கும் இல்லையா? ரைட்டிங் பேட்ல இருந்து காம்பஸ், சார்ட் பேப்பர்ல இருந்து எல்லாமே இருக்கும். ஸோ சிமிலர்லி இதுல இருந்து நம்ம என்ன பண்றோம்னா வுட்டன், நான் வுட்டன் அப்படின்னு பிரிக்கிறோம். ஓகேங்களா? வுட் அப்படின்னும் போது வுட் நமக்கு என்ன தெரியும்ல, கட்டைகள், மரத்தால சில கட்டை இருக்கும், மூங்கில் கட்டைகள். ஸோ அதை வந்து என்ன பண்றோம், நம்ம டிவைட் பண்ணி எழுதணும். நெக்ஸ்ட், so next in this case, dictomanius happens. The dictomanius key allows us to make quick reference and identify a particular things. அப்ப இந்த dichotomous அப்படின்றது வந்து பாத்தீங்கன்னா நமக்கு டக்குன்னு ஒரு ரெஃபரன்ஸா என்ன பண்ணது யூஸ் பண்றோம் அப்படின்னு சொல்ல வராங்க. அப்போ இந்த கிளாசிபிகேஷனை பத்தி நம்ம என்ன பண்ணலாம், இந்த டிக்டோமினோஸ் மூலமா என்ன பண்ணலாம், நம்மளால ஈஸியா ரெஃபர் பண்ண முடியும். So classification provides scientists a systematic, easy way of studying organisms. So classification is done using this dichotomous key. So இந்த dichotomous key மூலமா நம்ம என்ன பண்றோம், கிளாசிபிகேஷன் பண்றோமா, அப்படின்னா என்ன, எதுக்காக அந்த டூல் நம்ம யூஸ் பண்றோம் அப்படின்றத பார்க்கலாம். It is the tool used to classify organisms based on their similarities and differences. அப்போ ஒரு ஆர்கானிசம்க்கு இன்னொரு ஆர்கானிசம்க்கு இருக்கக்கூடிய டிஃபரன்ஸ் அண்ட் சிமிலாரிட்டிஸை பேஸ் பண்ணி இதை என்ன பண்றது,
நமக்கு கிளாசிஃபை பண்ணி கொடுக்குது. ஸோ அதனால இதோட ஃபீச்சர்ஸ் பாருங்க. இந்த டிகோச்சோமஸ் ஸ்கீம் மூலமா a single fetcher that differentiate a group easily. ஸோ ஒரு சின்ன விஷயம் கூட என்ன பண்ண, ஒரே ஒரு விஷயங்கள் மூலமா நம்ம ஒரு குரூப்பை வந்து டிஃபரன்ஷியேட் பண்ணி காட்ட முடியும். One character selected to separate the group as present or absent. So we can split out the groups, right, through a single character or a single organism, which we can easily say whether it is present or absent, whatever it is. Okay. So next, continue the second step until only one item will remain at the end. So அந்த ப்ராசஸை கண்டினியூ பண்ணி எல்லாத்தையும் பேரா சிமிலரிட்டிஸ் அல்ல டிஃபரன்ஸ் கண்டுபிடிச்சே வந்து லாஸ்டா இருக்கக்கூடியதை வந்து நம்ம சிம்பிளிஃபை பண்ணி இது வந்து இதை விட வேற மாதிரி இருக்கு, இது வந்து பிளான்ஸ், இது வந்து அனிமல்ஸ் இல்லை, இது வந்து ரெண்டுத்துக்கும் இடையில மாதிரி இருக்கு, விச் மீன்ஸ் பிளான்ஸும் இல்லாம அனிமல்ஸும் இல்லாம இது நான் லிவிங் திங்ஸ், இது லிவிங் திங்ஸ் அப்படின்றத we can easily say. Okay, dichotomy of animals. So இந்த டிகோட்டோமின்ற பேட்டர்னை யூஸ் பண்ணி அனிமல்ஸ் எப்படி வந்து பிரிக்கிறாங்கன்னா ஆஸ்ட்ரிச், பீகாக், monkey, frog, toad, turtle, snake, shark, goldfish, ant, tapeworm, and earthworm, and leech. So இதெல்லாம் கொடுத்தாங்க. இதை நம்ம என்ன சொல்ல, இதெல்லாம் அக்வாட்டிக்னு சொல்ல, இதெல்லாம் வந்து பேர்ட்ஸ் சொல்ல முடியும், இதெல்லாம் அனிமல்ஸ் சொல்ல முடியும், ஸோ இதெல்லாம் ரெப்டைல்ஸ் சொல்ல முடியும். So based on this we can classify this. So presence or absence of backbone, we can classify them into two groups. அப்போ ஒரு பேக்போன் இருக்கக்கூடிய அனிமல்ஸ்க்கு வந்து என்ன பண்றாங்க, ரெண்டா பிரிக்கிறாங்க. We can say that the basis of classification, so the basis of classification are living organisms are so large in number that they need to be classified into smaller groups அப்படின்னு சொல்றாங்க. Okay, the classification of living organisms is made on the basis of the characteristics. அதோடைய அமைப்புகள், அதோடைய கேரக்டரிஸ்டிக், அதை பேஸ் பண்ணி தான் என்ன பண்றாங்க, சிமிலாரிட்டிஸ் அண்ட் டிஃபரன்சஸ் இந்த மூணுத்தையும் பேஸ் பண்ணி தான் என்ன பண்றாங்க, ஒரு விஷயத்த கிளாசிஃபை பண்றாங்க, ஒரு லிவிங் ஆர்கானிசம்ஸை கிளாசிஃபை பண்றாங்க. ஓகே, wooden materials, non-wooden materials. In the case of wooden materials, writing materials ஒன்று இருக்கு, sitting material ஒன்று இருக்கு. ஃபிக்ஸ்டுன்னு ஒன்று வச்சிருக்காங்க, போர்ட்டபிள், we can change it, or ஃபிக்ஸ்டா இருக்கும், with arm and without arm. நம்ம சேர்ல வந்து ஆர்ம் சைட்ஸ் இருக்கும் அல்லது இல்லாமல இருக்கலாம். அப்படின்றதுல ஃபிக்ஸ்டா கிளாஸ் ரூம்ல என்ன இருக்கும், பிளாக் போர்டு வித் வுடன் ஃப்ரேம். கரெக்டா. போர்ட்டபிள்னா இதெல்லாம் போர்ட்டபிள், பென்சில், வுடன் ஸ்கேல், கலர் பென்சில், எரேசர், புக், இதெல்லாம் நம்ம என்ன பண்ணுவோம், எடுப்போம், வைப்போம், பேக்ல வைப்போம், இல்லை வெளியில எடுப்போம், இதெல்லாம் போர்ட்டபிள். பட் ஃபிக்ஸ்டா என்ன இருக்கும், போர்டு அந்த இடத்துல தான் இருக்கும். So sitting materials, chair and table இருக்கு. சேர்ல உட்காரும் போது we can see ரெண்டு பக்கம் என்ன இருக்கும், அந்த ஆர்ம் சைடு இருக்கும், நம்ம கை வைக்கிற மாதிரி ரெண்டு. பட் இந்த டேபிள், in the case of table we can't expect that. ஓகேங்களா. ஸோ அதான் வித்தவுட் ஆர்ம் போட். ஒரு சிம்பிள் எக்ஸாம்பிளோட முடிச்சுக்கலாம். நெக்ஸ்ட், நான் வுடன் மெட்டீரியல்ஸ். நான் வுட்டன்னா உட்டு சம்பந்தப்பட்டது படாதது, இது வந்து உட்டு கிடையாதுன்னு சொல்லுவோம் இல்லையா. ஸோ ரப்பர்லாம் என்னது, உட்டு கிடையாது. ஸோ அப்போ நான் வுடன் மெட்டீரியல்ல பாத்தீங்கன்னா ரைட்டிங் மெட்டீரியல்ல ஃபிக்ஸ்டா இருக்க, பிளாக் போர்டு இருக்கு, பட் ஒயிட் போர்டும் இருக்கு. இங்க வுடன் ஃப்ரேம் இருக்கு, வுடன் ஃப்ரேம் இல்லாமலும் இருக்கலாம் பிளாக் போர்டு. கரெக்டா. ஸோ போர்ட்டபிளா என்ன இருக்கு, பென்சில்ஸ், ரூலர்ஸ், கலர் பென்சில்ஸ், கலர் பென்சில் பாக்ஸ், சாக் பீசஸ், இதெல்லாமே உடனே இல்லாமலும் இருக்கலாம். பட் மோஸ்ட் ஆஃப் த பென் அப்படின்றது வுட்டு கிடையாது. கலர் பென்சில் அப்படின்றதையும் மேபி we can say that is crayon சொல்லலாம் இல்லையா. ஸோ அதை பேஸ் பண்ணியும் மாத்திருக்காங்க. சிட்டிங் மெட்டீரியல்ஸ் அப்படின்னும் போது வித் ஆர்ம், சேர், அயன் ஆர் பிளாஸ்டிக், அதேதான். இங்க வுடன் கிடையாது, இங்க வுட்டன் சொன்னதால சேர் டேபிள் போட்டாங்க, இங்க நான் வுட்டன் சொன்னதால அயன் ஆர் பிளாஸ்டிக் கொடுத்துட்டாங்க. ஸோ டேபிளும் அயன் இருக்கனால பிளாஸ்டிக் இருக்கலாம். ஸோ திஸ் இஸ் த சிம்பிள் ஒரு கிளாசிபிகேஷனுக்கு உங்களுக்கு எப்படி அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறது அப்படின்றதுக்கு ஈஸியா வந்து they have mentioned here. Next, classification of animals, vertebrates, non-invertebrates. அதாவது போன் இருக்கக்கூடியது இருக்கும், போன் இல்லாதது இருக்கும், ஸோ அதை பிளேஸ் பண்ணிச்சுதான். அதுலயே பாத்தீங்கன்னா வார்ம் பிளட்டட், கோல்டு பிளட்டட் ரெண்டு பிரிச்சிருக்காங்க. இந்த கேஸ் ஆஃப் இன்வெர்டிபிரேட்ஸ் வித் ஜாயிண்ட் லெக்ஸ், வித்தவுட் ஜாயிண்ட் லெக்ஸ் அப்படின்றது. ஸோ வார்ம் பிளட் அப்படின்னும் போது மேமல்ஸ், பேர்ட்ஸ், நம்ம எல்லாம் என்னது வார்ம் பிளட்டட் மேமல்ஸ், நம்ம எல்லாம் இல்லையா பாலூட்டிகள்.
ஸோ கோல்டு பிளட்டட் அப்படின்னும் போது amphibians, reptiles, fish இதெல்லாமே என்னது கோல்டு பிளட்டட். ஓகே, பட் in the case of invertebrates, joint leg without joint leg இருக்கு இல்லையா, ஸோ இதுல we can easily say with 3 pairs of legs, with more than 3 pairs of legs. So with 3 pairs of legs அப்படின்னும் போது இந்த பக்கம் 3 பேர் அந்த பக்கம் 3 பேரா இருக்கும். இல்ல இந்த பக்கம் 2 இந்த பக்கம் 2 இந்த பக்கம் 2 left and right back to back பண்ணும்போது set of 3 sets of pair. அதான் pair அப்படின்னும் போது 6 கால்கள் அப்படின்றது 3 பேர் ஆகும் ரெண்டு ரெண்டா எடுக்கும்போது. ஸோ இது ant, cockroach, ladybug இதெல்லாமே அதுக்கான எக்ஸாம்பிள். பட் நிறைய கால்கள் இருக்குன்னா we can say scorpion, spider, millipede. ஸோ இதெல்லாம் என்னது more than 3 pairs of legs. Okay, but in the case of without legs, worm like, not worm like. wormனா புழு மாதிரி இருக்கிறது, புழு மாதிரி இல்லாம இருக்கிறது. earth worm, leech இதெல்லாம் பார்த்தீங்கன்னா புழு மாதிரி இருக்கும். பட் இந்த fluke worm and tape wormல என்னவா இருக்கிறது புழு மாதிரி தெரியாது. So இது வந்து இப்படி டிஃபரன்ஷியேட் பண்ணி என்ன பண்றோம், we are just identifying this. Okay, so next classifications. Classification we know the method of arranging ஒரு set of organisms group என்ன பண்றாங்க arrange பண்றதுதான் classification. Okay, why do we classify things? எதுக்காக நம்ம அதை classify பண்ணணும் அப்படின்னா similarities and differences அப்பதான் என்ன ஆகும் ஈஸியா understand ஆகும். Classify things makes it easy for us to know their similarities and differences. Second point, things with similar characters are classified into same group. அப்போ சிமிலர் கேரக்டர்ஸா இருக்கக்கூடிய எல்லாமே கிளாசிஃபை ஆகக்கூடிய ஒரே குரூப்ல என்ன பண்ணுவாங்க கிளாசிஃபை பண்ணி வச்சிருவாங்க. ஸோ தீஸ் திங்ஸ் ஆர் யூஸ்வலி சிமிலர் அட் லீஸ்ட் ஒன் கேரக்டரிஸ்டிக்ஸ். அப்போ ஒரே விதமான குரூப்ல நம்ம டிவைட் பண்ணக்கூடியது எப்படி இருக்கலாம், அட்லீஸ்ட் ஒரே ஒரு கேரக்டரிஸ்டிக்ஸ் ஆவது சேமா இருக்கும் இல்லைங்களா. ஸோ திங்ஸ் வித் டிஃப்ரெண்ட் கேரக்டரிஸ்டிக்ஸ் ஆர் கிளாசிஃபைட் இன்டு டிஃப்ரெண்ட் குரூப்ஸ். அப்போ டிஃப்ரெண்ட் கேரக்டரிஸ்டிக்ஸ் இருக்கு அப்படின்னா எப்படி பண்ணுவாங்க, டிஃப்ரெண்ட் குரூப்ஸா பிரிப்பாங்க. அப்போ so classification helps us to understand living or non-living things. அதாவது அது வந்து living things ஆ non living things ஆன்றதை வந்து நம்ம கண்டுபிடிக்கிறோம். Then again we have just came to know அது வந்து நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணது மூலமா நியூலி டிஸ்கவர்ட் ஆர்கானிசம்ஸ் சில நம்ம கண்டுபிடிக்கிறோம். ஸோ இது எல்லாமே இதனாலதான் நம்ம என்ன பண்றோம் கிளாசிஃபை பண்றோம். நீட் ஃபார் கிளாசிஃபிகேஷன், ஒரு விஷயம் நீ கிளாசிஃபை பண்றோம்னா உனக்கு என்னெல்லாம் தேவை அப்படின்றத பார்க்கணும். need to identify an organism correctly. அது இந்த ஆர்கன் இல்ல அப்படின்றத நம்ம என்ன பண்ணணும் கரெக்டா ஐடென்டிஃபை பண்ணணும்னு சொல்றாங்க. நெக்ஸ்ட் பாருங்க, இது வந்து இட் ஹெல்ப்ஸ் டு நோ தி ஆரிஜின் அண்ட் எவல்யூஷன் ஆஃப் an organism. அந்த ஆர்கானிசமோட ஆரிஜின், அதோட ஆரிஜின், அதோட பேஸ் அண்ட் எவல்யூஷன் வந்து நம்ம வந்து ஐடென்டிஃபை பண்றதுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். முதல்ல இது பண்றோம். நெக்ஸ்ட் டு எஸ்டாப்ளிஷ் தி ரிலேஷன்ஷிப் பிட்வீன் டிஃபரெண்ட் ஆர்கானிசம்ஸ். ஸோ அந்த ஒரு உயிரிக்கும் இன்னொரு விதமான உயிரினத்துக்கும் இருக்கக்கூடிய டிஃபரன்ஸ் என்ன பண்றோம் நம்மளால கண்டுபிடிக்கும். It provides information about living things in different geographical regions. So different geographical, ஒவ்வொரு geographicalனா we just change into word monsoons, அது climate or season நம்ம கன்சிடர் பண்ணிக்கலாம். இந்த சீசன்ல இது இப்படி இருக்கும், அந்த சீசன் அப்படி இருக்குன்னு சொல்றேன். So அது எல்லா இன்ஃபர்மேஷன் நம்ம கேதர் பண்ணணும். It helps in understanding how complex organisms must have evolved from simpler ones. So ஒரு காம்ப்ளெக்ஸா இருக்கு, நமக்கு ரொம்ப காம்ப்ளிகேட்டா இருக்க விஷயம் நம்ம சிம்பிள் என்ன பண்ணிக்கலாம், எவாலுவேட் பண்ணிக்கலாம். Okay, so scientists have been able to discover and classify 2 million organisms on the earth range, from tiny bacteria to the largest blue whales. So சின்ன bacteria வந்து பெரிய whales இருக்கும், they are classified. Okay, in the case of systems of arranging taxonomic categories in a descending order based on the relationships with the other group of organisms is called hierarchy of categories. அப்போ அந்த category வந்து descending orderல பேஸ் பண்ணி நம்ம என்ன பண்றோம், taxonomic category அரேஞ்ச் பண்ணி வைக்கிறோம், which is nothing but the group of organisms called hierarchy of categories. This system was introduced by Linnaeus, called an Linnaean hierarchy. So Linnaeus அப்படின்றது வந்து இது அறிமுகப்படுத்தினாங்க. இந்த hierarchy பேர் என்னது, Linnaean hierarchy. There are 7 main categories of the hierarchies, namely kingdom, phylum, class, order, family, genus, and species. Species is a basic unit of classification. So the species is basic நம்ம classify பண்றக்கூடியதுக்கு. Next, classification of plants. Okay, இப்போ நம்ம animals மட்டும் classify பண்ணா போதுமானா இருக்கணும். Plants நம்ம என்ன பண்ணணும், classify பண்ணணும். நான் ஃபிளவரிங், ஃபிளவரிங், இது வந்து இந்த செடி வந்து பூ பூக்கும், இந்த செடி வந்து பூ பூக்காது.
சோ இந்த மாதிரி நம்ம சொல்றோம் இல்லைங்களா? சோ அதையெல்லாம் நம்ம என்ன பண்றோம், டிஃபர் பண்றோம். நான் ஃபிளவரிங் பிளான்ட்ஸ் do not produce seeds. பூக்காதது, இந்த செடி, எந்த ஒரு செடி பூக்கலையோ அது வந்து சீட் என்ன பண்ணாது, ப்ரொடியூஸ் பண்ணாது. ஓகேவா? வெளியில வந்து சீட் எதுவும் ப்ரொடியூஸ் பண்ணாது. பட் ஃபிளவரிங் பிளான்ட்ஸ் எல்லாமே என்ன பண்ணும், சீடை ப்ரொடியூஸ் பண்ணும். Based on the nature of the plant body, non-flowering plants are classified into 3 types. அப்போ non-flowering இதெல்லாம் அதெல்லாம் என்ன பண்றாங்க, 3 types of classification கொண்டு வராங்க. algae, mosses and ferns. இந்த 3 டைப் என்ன பண்றாங்க, இந்த flowering plants வந்து classify பண்ணி மூவ் பண்றாங்க. சோ ஃபிளவரிங் அண்ட் நான் ஃபிளவரிங் பார்த்துருக்கோம். இதுக்கு முன்னாடி எப்படி பார்த்தோம், டிஃபரன்ஸ் அண்ட் சிமிலாரிட்டிஸ் என்ன பண்ணோம், கொண்டு வந்தோம். அதை எப்படி பார்த்தோம், வெர்டிபிரேட்ஸ் இன்வெர்டிபிரேட்ஸ் கிளாசிஃபை பண்ற மாதிரி இதுல என்ன பண்றோம், ஃபிளவரிங் அண்ட் நான் ஃபிளவரிங்ன்றத பேஸ் பண்ணி கொண்டு வந்தோம். இந்த நான் ஃபிளவரிங் எத்தனை டைப்பா இருக்கு, 3 டைப்ஸா இருக்கு. algae, mosses and ferns. In this case, flowering plants are classified into 2 types, gymnosperms and angiosperms. அப்போ இந்த algae அப்படிங்கிறது எதை பேஸ் பண்ணி வரும், நான் ஃபிளவரிங். So the plant is thallus, not well differentiated into root, stem and leaves. அது root, stem, leaves எல்லாம் என்ன பண்ண முடியாது, differentiate பண்ணி சொல்ல முடியாது. First நம்ம identify பண்ணி என்ன பண்ண முடியாது, அதை சொல்ல முடியாது. Then only we can think about the differentiate. So they are predominantly aquatic. Aquaticனா ஈரப்பதம் கண்டிப்பா என்ன வேணும், தண்ணி இருக்கணும். ஒண்ணு தண்ணி அது ஈரப்பதம், இந்த ரெண்டுத்தையும் மாய்ஸ்சரை பேஸ் பண்ணி இருக்கலாம், அல்ல தண்ணியை பேஸ் பண்ணி இருக்கலாம். Okay, they are unicellular or multicellular phylum. Example Canada. So இந்த சேர் அப்படின்றத பேஸ் பண்ணிதான் மேபி அது யூனிசெல்லுலராகவும் இருக்கலாம், என்ன பண்ணலாம், மல்டி செல்லுலராகவும் இருக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ பிளான்ஸ் அப்படின்னும் போது ஃபர்ஸ்ட் we saw about do not produce seed, produce seed. அந்த do not produce seedல பாருங்க, has roots, stems and leaves எல்லாமே இருக்கும். ferns அப்படின்றத பேஸ் பண்ணி திருப்பி இந்த 2 டைப் ஆகுது. has no true roots, stems or leaves, அது வந்து ஆல்கைல வரும். எதை பேஸ் பண்ணி, நான் ஃபிளவரிங்ல பேஸ் பண்ணி. அப்போ has some roots, stems and leaves like structures, mosses. அப்போ இந்த mosses பிளான்ட்டை பேஸ் பண்ணி என்ன ஆகுது, மூவ் ஆகுது. அப்போ இதுக்கான எக்ஸாம்பிள் ferns, இதுக்கான எக்ஸாம்பிள் algae, இதுக்கான எக்ஸாம்பிள் mosses. So these are all the examples. But in the case of produced seed, seed produce பண்ணாலுமே 2 விதமா பிரியுது. எப்படி, நான் ஃபிளவரிங் அண்ட் ஃபிளவரிங் பிளான்ட்ஸ். அப்போ இதுல ஜிம்னோஸ்பெர்ம்ஸ் அண்ட் ஆஞ்சியோஸ்பெர்ம்ஸ் 2 விதமா. அப்போ ஜிம்னோஸ்பெர்ம்ஸ்ன்றது கானிஃபெரஸ் அப்படின்ற ஒரு பிளான்ட் ஆகும். Okay, but in the case of angiosperms, we can say monocotyledons and dicotyledons. ஒரே ஒரு பேடி அப்படின்னா ஒரே ஒரு இதுவா இருக்கும். பட் டாமரைட் அப்படின்னும் போது 2 விதமான காட்டிலிடன்ஸ் இருக்கும் இல்லையா? சோ மோனோகாட்டிலிடன்ஸ்க்கு பெஸ்ட் எக்ஸாம்பிள் பேடி, டைகாட்டிலிடன்ஸ்க்கு பெஸ்ட் எக்ஸாம்பிள் டாமரைட். சோ புளியங்கான்னு சொல்லுவோம், அதுதான். பேடின்றது கோதுமை அல்லது வீட் சம்பந்தப்பட்டது, பேடி நிறைய இருக்கு. So சீரியல்ஸ்ல ஒரு விஷயம் நம்ம எடுத்துக்கலாம். So these and comes under with monocotyledons and dicotyledons. In the case of animals, we saw about the vertebrates and invertebrates. Similarly, இங்க என்ன பண்றோம், flowering and non-flowering are not producing seed, producing seed மூலமா என்ன பண்றோம், we are just differentiating. Finally, the produced seed, we can measure that monocotyledons and dicotyledons. Next. The Chara. We have saw this name, right? Chara na இந்த plant மாதிரி தான் இருக்கு. Okay, mosses. Plant body is not differentiated into true root systems and leaves. இதெல்லாம் நம்ம என்ன பண்ண முடியாது, ஐடென்டிஃபை பண்ண முடியாது. They are water living plants. தண்ணிக்குள்ளதா இருக்கும். Needs moisture to complete its life circle. Hence they are referred to as amphibious plants. அது வந்து amphibious plants நம்ம வந்து கன்சிடர் பண்ணாலுமே it need a moisture to complete its life circle. சோ அது ஒட்டுமொத்த வாழ்க்கையில இப்படிதான் இருக்கணும். மாய்ஸ்சர் இருந்தாதான், ஈரப்பதம் இருந்தாதான் செடி வந்து இருக்காது, வாடி போயிடும், அதுக்கப்புறம் டெட் ஆயிடும். ஓகேங்களா? பொதுவா செடிக்கு தண்ணி முக்கியம், பட் இட் இஸ் வெரி மஸ்ட் in this case due to it needs a moisture. Okay, they don't have any specialized vascular tissues for conducting of water and food. இதுக்கு எக்ஸாம்பிள் வந்து ஃபுனாரியா. ஸோ இது வந்து தனியா வந்து ஒரு டிஷ்யூஸ் எல்லாம் கிடையாது, which means வாட்டரை கண்டக்ட் பண்ணிக்கிறதுக்கோ ஃபுட்டை கண்டக்ட் பண்ணிக்கிறதுக்கு எந்த ஒரு தனி டிஷ்யூஸ் எல்லாம் கிடையாது. Okay, gymnosperms. Plants are perennial, woody, evergreen with the true root systems and leaves. இப்படிதான் இருக்கும். Pinners அப்படின்றது அதோடைய எக்ஸாம்பிள். Cycas treeயும் இதுக்கான எக்ஸாம்பிள் தான். They possess vascular tissues. இது நிறைய அடுக்கடுக்கா என்ன இருக்கும்னா
tissues மாதிரி தெரியும். So vascular tissues, xylem without vessels. ஓகேங்களா, xylem இருக்கும் பட் என்ன இருக்காது, vessels இருக்காது. and phloem without companion cells. ஓகேங்களா, so இதை பேஸ் பண்ணி நெக்ஸ்ட் நம்ம ஜிம்னோஸ் நெக்ஸ்ட் என்ன, ஓவியூல்ஸ் ஆர் நாக். நம்மளால என்ன பண்ண முடியும், ஓவியூல்ஸ் பார்க்க முடியும். வித்தவுட் ஓவரி, இந்த ஓவியூல்ஸ் வந்து இருக்கு பட் ஓவரி என்னது, hence they don't produce fruits. அங்க ஓவரி இல்லாதனால என்ன ஆகல, ஃப்ரூட்ஸ் ப்ரொடியூஸ் ஆகல. சீட்ஸ் ஆர் நாக். இந்த சீட்ஸ் நம்ம என்ன பண்ற, கண்ணாடியே பார்க்க முடியும். இதோட எக்ஸாம்பிள் பின்னாஸ் அண்ட் சைக்கஸ். Okay, in the case of ferns, plant body is well differentiated into root, stem and leaves. Leaves may be longer or small. அதாவது இந்த ferns வந்து பாத்தீங்கன்னா இலை சின்னதாவும் இருக்கலாம் குட்டியாவும் இருக்கலாம். But we can say root இங்க இருக்கு, stem இங்க இருக்கு, leaf இங்க இருக்கு, நம்ம என்ன பண்ண முடியும், ஐடென்டிஃபை பண்ண முடியும். Specialized vascular tissues are found for the conduction of water and food. அப்போ இதுக்கு தனியே vascular tissues இருக்கு. எதுக்காக, ஃபுட்டையும் வாட்டரையும் கண்டக்ட் பண்ணிக்கிறதுக்காக. So basically they are the first land plants which grows well in shady, moist and cool places. So இதுதான் வந்து பாத்தீங்கன்னா adiantum சொல்லுவாங்க. So இது வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப மாய்ஸ்டரா, ரொம்ப ஷேடியா, ரொம்ப சில்லுன்னு இருக்கக்கூடிய இடத்துல வந்து இது ஜாலியா அந்த பிளான்ட் என்ன பண்ணும், grow ஆகும். Okay, so it need also moisture, which means ஈரப்பதம் இருந்துகிட்டே இருக்கணும். Next, so finally angiosperms. In this case, plant body is well differentiated into two roots, stem and leaves. இங்க நம்மளால என்ன பண்ண முடியும், root, stem, leaves எல்லாம் நம்மளால அனலைஸ் பண்ண முடியும், ஐடென்டிஃபை பண்ண முடியும். So they produce flower with the four halls, calyx, corolla, androecium and gynoecium, hence known as flowering plants. So இந்த நாலு கேட்டகரியை பேஸ் பண்ணி தான் ஒரு ஃப்ளவர் என்ன ஆகுது, ப்ரொடியூஸ் ஆகுது. So அப்படி ஃப்ளவர் ப்ரொடியூஸ் ஆச்சுன்னா which is nothing but flowering plants. Okay, in that case we have to remember that the female reproductive organ, ovary, is present inside the flower which develops into fruit and ovule develops into seed. அப்போ இந்த ஓவரினால என்ன ஆகுதுன்னா flowers மூலமா fruit develop ஆகுது and to this ovule என்ன பண்றோம், seed develop ஆகுது. அந்த fruit குள்ள வந்து என்ன ஆகுது, seed வந்து develop ஆகுது. So ovary it's nothing but flower which develops into fruit and ovule which develops into seed. Okay, the plant possesses well-developed vascular system with the xylem vessels and phloem companion cells. Okay, in the angiosperms la இது நல்ல well-developed இருக்க vascular system எப்படி இருக்கு, xylem with cells and phloem with companion cells இருக்கு. பட் இதுக்கு முன்னாடி பார்த்ததுல என்ன இருக்கு, xylem without இருந்துச்சு. So phloem without, but in the case of angiosperms, xylem vessels, phloem companion cells. ஓகேங்களா, அப்ப நெக்ஸ்ட் பாருங்க, angiosperms are dominant plant form of present day. நம்மளால எல்லாத்தையுமே அதை பார்க்க முடியும். ஸோ ஓகே, அப்போ அதை பேஸ் பண்ணி நம்ம என்ன பண்றோம், காட்டிலிடான்ஸ், ஆஞ்சியோஸ்பெர்ம்ஸ் எல்லாம் என்ன பண்றோம், டிவைட் பண்ணி இதை பேஸ் பண்ணி இந்த காட்டிலிடான்ஸ் ஆஞ்சியோஸ்பெர்ம்ஸ் பேஸ் பண்ணி ரெண்டு விதமான குரூப்பா நம்ம என்ன பண்றோம், பிரிக்கிறோம். மோனோகாட்டிலிடான்ஸ் அண்ட் டைகாட்டிலிடான்ஸ். இந்த மோனோகாட்டிலிடான்ஸ் டைகாட்டிலிடான்ஸ்க்கு எக்ஸாம்பிள் வரும் பேடி. பாருங்க, இந்த பேடி வந்து பாத்தீங்கன்னா they have just used for ஒரு அக்ரிகல்ச்சர் யூஸ் பண்றாங்க. they have just dig the mud, அந்த மண்ணை நல்லா தோண்டி அதுல புதைச்சிக்கிறாங்கன்னா இப்படிதான் என்ன ஆகுது, ப்ரொடியூஸ் ஆகுது. ஓகேங்களா, so this is nothing but a monocotyledon. இந்த டேமரைட், see இங்க ஒரு காட்டிலிடான்ஸ், அந்த டூ காட்டிலிடான்ஸ் சொல்றது இங்க ஒரு ஃபார்ம் ஆயிருக்கு, இங்க ஒன்று ஃபார்ம் ஆயிருக்கு. so டேமரைட் இதுக்கு பெஸ்ட் எக்ஸாம்பிள் வந்து டைகாட் and monocotic எக்ஸாம்பிள் பேடி. So monocotyledonக்கு பேடி இந்த எக்ஸாம்பிள் காமிச்சிருக்காங்க, டைகாட்டிலிடானுக்கு டேமரைட் புலி காமிச்சிருக்காங்க பாருங்க, புலிங்கா. ஸோ இதை பேஸ் பண்ணி தான் நம்ம என்ன பண்றோம், இதை வந்து ஸ்டடி பண்றோம். இந்த சீட்ஸ் போட்டீங்கன்னா இங்க இப்படிதான் வரும், இந்த சீட்ஸ் போட்டா இது இப்படிதான் வரும் அப்படின்றத பேஸ் பண்ணி நம்ம என்ன பண்றோம், இதை அனலைஸ் பண்றோம். So these are all the basic students. First we saw about the classifications. In the case of classifications we saw whether it is plants or animals அப்படின்றத என்ன பண்ணோம், we just classify, divide பண்ணோம். In the case of classifications, plants என்ன பண்ணோம், ரெண்டா டிவைட் பண்ணோம், ஃப்ளவரிங், நான் ஃப்ளவரிங்ஸ் அப்படின்றத டிவைட் பண்ணோம், சீட்ஸ் வித்தவுட் சீட்ஸ் டிவைட் பண்ணோம். ஸோ இந்த மாதிரி பண்ணோம். In the case of animals, we have said whether it is invertebrate or vertebrate. Okay, whether it is vertebrate or invertebrate கண்டுபிடிச்சதுக்கு அப்புறமா we could say whether it is aquatic or terrestrial, அல்லது இது வந்து ஸ்னேக் மாதிரினா இப்போ வந்து வார்ம் ஷேப்ல இருக்கா, இல்ல இது வந்து அக்வாட்டிக் மாய்ஸ்டர் வேணுமா, அப்படி பேஸ் பண்ண என்ன பண்ணணும், we have just learned. So these are all the basics always, so you should remember this always, students.
ஸோ இதை வந்து உங்களுக்கு for this material they will send you the message. So after that you can come and collect your materials. Thank you.